Hello students, welcome back. This is Tarun Max YouTube channel. இந்த வீடியோல 12th standard max exercise 1.6ல question number 2 பார்க்க போறோம். question number 2 பாத்தீங்கன்னா very important sum. இது ஜெனரலாவே K sum அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கேட்கிறதுக்கு நிறைய chances இருக்கு. இந்த question number 2ல பாத்தீங்கன்னா that is 3 linear equations கொடுத்திருக்காங்க. அதுல 3 subdivisions, no solutions, unique solution, infinitely many solutions அப்படின்னு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதோடைய கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணுவோம். அதாவது இதுக்கு யூனிக் சொல்யூஷன் வருமா, மெனி சொல்யூஷன் வருமா, நோ சொல்யூஷன் வருமா செக் பண்ணுவோம். இதுல சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3, சப்டிவிஷன் 4 எல்லாம் இதை தான் நம்ம செய்வோம். பட் கொஸ்டின் நம்பர் 2ல என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா கே வேல்யூ இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்க பாருங்க kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1. இந்த 3 linear equations கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன find out பண்ண சொல்றாங்கன்னா k value find out பண்ண சொல்றாங்க. k value find out பண்ண சொல்றாங்க. எப்ப அப்படின்னா first subdivision no solution இருக்கும்போது in case இந்த 3 linear equationக்கு நம்ம rank find out பண்ணா rank எப்போ வந்து no solution வரும்னா rank of a not equal to rank of AB அந்த condition satisfy பண்ணா no solution வரும். அப்போ no solution வந்துச்சுன்னா k உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? யூனிக் சொல்யூஷனா இருந்தது அப்படின்னா k வேல்யூ என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வருது அப்படின்னா அப்ப k வேல்யூ என்னவா இருக்கும்? அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க கொஸ்டின் நம்பர் 2ல. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தாவே இதுல 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாவே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 லீனியர் ஈக்குவேஷனை ax is equal to b ன்னு ரைட் பண்ணுவோம். இப்போ A மேட்ரிக்ஸ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லுவோம். அப்போ k minus 2 1 1 minus 2k 1 1 minus 2k இது A மேட்ரிக்ஸ். X மேட்ரிக்ஸ்னா வேரியபிள் மேட்ரிக்ஸ் x y z இதுதான் வேரியபிள் மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ்னா கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் 1 minus 2 1 இதுதான் A x B அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு யூனிக் சொல்யூஷன் வருமா இல்ல மெனி சொல்யூஷன் வருமா இல்ல நோ சொல்யூஷன் வருமா அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்லான் ஃபார்மா மாற்றணும். ஆகுமெண்டட் அப்படின்னு சொன்னாலும் ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ ஏ இது பி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இது அங்கே பாருங்க இது ஏ மேட்ரிக்ஸ் இது பி மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணி எழுதிட்டு ஆகுமெண்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றோம் எக்லான் ஃபார்மா மாற்றணும். எக்லான் ஃபார்ம் அப்படின்னா அந்த லீடிங் டைகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்டை நான் ஜீரோவா மாற்றணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எக்லான் ஃபார்மை மாத்துறது ஈஸி. அதனால தான் இங்க கே வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு. ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா 2 பிளேஸ்ல 1 1 இருக்கு. அப்ப நம்ம எதை எடுக்கிறதுனா இங்க செகண்ட் பிளேஸ்ல -2kன்னு இருந்தா மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேர்ட் ரோவை மாத்திக்கலாம். அதாவது R1 R3 மாத்திக்கிறேன், R3 R1 மாத்திக்கிறேன். அப்பதான் எனக்கு வந்து எக்லான் ஃபார்மை மாத்துறது ஈஸி. அப்ப வந்து இதை நான் மாத்திட்டேன். R1 interchanging R3. அப்போ R1னா இங்க இந்த 1 -2k 1 இதை வந்து R1 மாத்திட்டேன். இது வந்து R3 போயிடும், R2 RCTs வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த லீடிங் டைகனல் இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இந்த எலிமெண்ட்டை நான் 0 மாத்தணும். அப்போ இங்க பாருங்க இங்க 1 இருக்கு இங்க 1 இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும். இங்க k இருக்கு ஆனா இங்க 1 இருக்கு. இது k ல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும். அப்போ R2 நான் சேஞ்ச் பண்றேன். R2 minus R1 போட்டா எனக்கு இந்த பிளேஸ் 0 ஆயிடும். R3 நான் சேஞ்ச் பண்றேன். R3 minus k ல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணாதான் இங்க 0 வரும். அததான் இந்த ஆபரேஷன் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆபரேஷன் செஞ்சோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா இங்க பாருங்க தட் இஸ் இங்க பாருங்க இது வந்து R2 1 -2k 1 -2 இது R2. இப்போ நம்ம 1 R1 இது வந்து R1 1 -2k 1 இது R1 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா கீழே இருக்கிறதுக்கு சிம்பிள் மாத்திரம் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். இப்போ 1 - 1 0 ஆயிடும். இது வந்து பிளஸ் அப்போ -2k + 2 வரும். இது 1 -k வரும். இது -2 இது -1 -3 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா R3 எழுதிறோம். R3 னா k -2 1 1 இது R3. இப்போ R1 k ல மல்டிப்ளை பண்றோம். k 1 சார் k -2 × k -2k k × k வந்து k ஸ்கொயர் ஆகும். k × 1 k ன்னு வரும். இப்போ இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும். இங்க பாருங்க -2 இது வந்து +2k. அப்ப 2k +2k -2 ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 1 இது -k². இது வந்து பாத்தீங்கன்னா 1 இது -k. அப்ப அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா தட் இஸ் இங்க பாருங்க
that is 1 minus 2 k 1 first row as it is. அப்ப second row நான் change பண்ணும்போது 0 minus 2k plus 2 1 minus k minus 3 னு வருது. R3 வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 0 minus 2 plus 2k 1 minus k square 1 minus k. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க எனக்கு இந்த 2 எலிமெண்ட் நான் 0 மாத்திட்டேன். அடுத்த ஸ்டெப்ல இந்த எலிமெண்ட்டை நான் 0 மாத்தணும். அப்ப இந்த எலிமெண்ட்டை 0 மாத்தினா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட். இது -2 இது +2 இது +2k இது -2k ஜஸ்ட் ஆட் பண்ணாவே நமக்கு 0 ஆகும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப ஆட் பண்றேன். அததான் இந்த அடுத்த ஸ்டெப்ல செய்யும்போது R3 யூஸ் R3 plus R2 இந்த ரெண்டு ரோவையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா இங்க பாருங்க that is 0 0 இது வந்து R3 0 minus 2k minus 2 minus 2 plus 2k 1 minus k square 1 minus k இது வந்து R3 இது வந்து R2 0 minus 2k minus 2k plus 2 1 minus k minus 3. இப்போ 0 இது ஆட் பண்ண போறோம். 0 plus 0 0 தான் வரும். இதுங்க பாருங்க plus 2 minus 2 கேன்சல் ஆயிடும். plus 2k minus 2k 0 ஆயிடும். இப்போ இங்க பாருங்க that is 1 plus 1 2 ஆயிடும். minus k square னு வரும். அது வந்து நான் ஒரு ஆர்டரா எழுதியிருக்கேன். minus k square minus k plus 2 னு எடுத்துக்கேன். இங்க பாத்தீங்களா இது மைனஸ் இது பிளஸ் அப்போ -2 னு வந்துரும். -k னு வரும். -k -2 இந்த ஆர்டர் ஃபார்ம்ல நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாருங்க அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்போ R3 நம்ம சேஞ்ச் பண்ணா R2 plus R3 னு ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ as it is வரும், செகண்ட் ரோ as it is வரும். தேர்ட் ரோல பாத்தீங்களா 0 0 minus k square minus k plus 2 னு வரும். k minus 2 னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இத ஃபேக்டர்ஸா மாத்திக்கிறேன். அதே போல இதுல காமனா ஏதாவது எலிமெண்ட் இருந்தா இங்க பாருங்க 2 2 னு இருக்கு. அப்ப வெளியே எடுத்துக்கிறேன். இதே இதுல மைனஸ் காமனா இருக்கு. மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ மைனஸை வெளியே எடுக்கிறேன். இது வந்து ஃபேக்டர்ஸா மாத்துறேன். இதுல 2 வெளியே எடுக்கிறேன். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா இங்க பாருங்க that is 1 minus 2 k 1 இது 0 2 into 2 வெளியே எடுத்துட்டா 2 into k minus 1 minus k னு வரும். இது 1 minus k இது -3 னு வரும். இது 0 0 இங்க பாருங்க இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா? இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை -k ஸ்கொயர் -k plus 2 இத ஃபேக்டரைஸ் பண்ணீங்களா k minus 1 k plus 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து மைனஸை நம்ம வெளியே எடுக்கணும். மைனஸ் இன்ட்டு கே பிளஸ் 2 வரும். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எங்க பாருங்க இப்போ கேக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கணும். ஒரு வேல்யூ கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான் 3 சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நோ சொல்யூஷன் சொல்றான். அப்ப நோ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாவே அதோடைய கண்டிஷன் ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபி தட் மீன்ஸ் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவலா இருந்தாதான் அதுக்கு நோ சொல்யூஷன் வரும். அப்ப கேக்கு எந்த வேல்யூ போட்டா நாட் ஈக்குவல் டு வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப கே இங்க பாருங்க இந்த இது அப்படியே எடுத்துறேன். k minus 1 into k plus 2 இந்த இடத்துல எடுத்துட்டு இங்க பாருங்க k minus 1 k plus 2 equal to 0 னு போடணும். அப்ப தனித்தனியா போடணும். k minus 1 equal to 0 k plus 2 equal to 0 னு போடும்போது k உடைய வேல்யூ 1 னு வரும். k உடைய வேல்யூ -2 னு வரும். இப்போ நம்ம k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எத்தனை போய் அப்ளை பண்றோம்? k க்கு 1 போட்டா இங்க 0 ஆயிடும். ஓகேங்களா? இங்க -2 போட்டா இங்க 0 ஆயிடும். இங்க -2 போட்டா 0 ஆயிடும். அப்போ 2 னு வருது. ஓகே ரேங்க் ஆஃப் அதாவது ரேங்க் இது வரைக்கும் இருக்குது a இது வரைக்கும் b. அப்ப a வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 தான் வருது. ஓகே ரெண்டு வேல்யூ இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஓகே இந்த இடத்துல அப்ளை k வேல்யூ வந்து 1 -2 னு அப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் ரேங்க் ஆஃப் a-வும் 2 வருது. ரேங்க் ஆஃப் ab-யும் 2 வருது. அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்ப எப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா k க்கு 1 மட்டும் கொடுக்குறேன். இங்க 1 கொடுத்தா 1 minus 1 0 ஆயிடும். இங்க பாருங்க இங்கே அப்ளை பண்றோம். 1 minus 1 இந்த இடத்துல 0 ஆயிடும். 0 into any number 0 any number இந்த 0 into any number 0 ஆயிடும். அதுக்கு அடுத்தது இங்க வந்து 1 கொடுத்தா -3 னு வரும். அப்போ ரேங்க் ஆஃப் a வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 2 வருது. பட் ரேங்க் ஆஃப் ab வந்து 3 வருது. அப்போ எந்த வேல்யூ கொடுக்கும்போது if k க்கு 1 கொடுக்கணும் பட் k க்கு நாட் ஈக்குவல் டு -2 னு கொடுக்கணும். ஓகே இந்த இடத்துல வந்து k க்கு வந்து -2 கொடுத்தேன்னா இங்க 0 ஆயிடும். அது கொடுக்க கூடாது. அது தவிர மீதி எந்த நம்பர்னா கொடுக்கலாம். அததாங்க ரைட் பண்ணிடுறேன். அப்ப எந்த வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் நோ சொல்யூஷன் பாசிபிள் அப்படின்னா k க்கு 1 னு கொடுக்கணும். ஆனா வந்து k க்கு நாட் ஈக்குவல் டு -2 இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ரேங்க் வந்து a உடைய ரேங்க் 2 னு வரும். ரேங்க் ஆஃப் ab உடைய ரேங்க் வந்து 3 னு வரும். அப்பதான் நாட் ஈக்குவல்ட்டா இருக்கும். இந்த கண்டிஷன் வந்தாதான் நம்மளுக்கு நோ சொல்யூஷன் இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் தட்? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாவே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 வரணும். ஏன்னா இங்க 3 அன்னோன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் 3 வேரியபிள்ஸ் இருக்கு, x y z. இந்த 3 அன்னோன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ரேங்க்கும் 3 இருந்தா தான் அது வந்து யூனிக் சொல்யூஷன் வரும். அப்ப எப்ப கேக்கு வேல்யூ கேவுடைய வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்தா 3 வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிளேஸ்ல பாருங்க, இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. கேக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எடுத்துறோம். தட் இஸ் k plus 2 k minus 1 equal to 0 போடும்போது k உடைய வேல்யூ -2, k உடைய வேல்யூ 1 தான் வருது. இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க பாருங்க, இங்க 1 கொடுத்தேன்னு நினைச்சுக்க 0 ஆயிடும், இங்க 2 கொடுத்தா 0 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க என்ன வேணும் அப்படின்னா இந்த ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது 3 வரணும், ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கும் போது 3 வரணும். அப்ப எந்த வேல்யூ கொடுக்கணும்னா கேக்கு 1 கொடுக்க கூடாது. ஏன்னா 1 கொடுத்தா இந்த இடத்துல 0 இன்டு எனி நம்பர் 0 ஆயிடும், ரேங்க் வந்து 3 வராது. அப்போ 1 தவிர மீதி எந்த நம்பர்னா கொடுத்துக்கலாம். அதே போல 2 கொடுத்தா -2 கொடுத்தா இங்க 0 ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க 2வும் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அப்போ இஃப் இங்க பாருங்க, கேக்கு 2வும் கொடுக்க கூடாது, கேக்கு 1ம் கொடுக்க கூடாது. அப்படி இருந்தா தான் அவங்க சொல்ற யூனிக் சொல்யூஷன் வரும். தட் மீன்ஸ் ரோ ஆஃப் ஏ வந்து 3 வரும், ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3 வரும், நம்பர் ஆஃப் அன்னோன் ஆல்சோ 3 வரும். அப்படி இருக்கும் போது அங்க பாருங்க, ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. therefore அப்பதான் நம்ம என்ன சொல்லலாம், யூனிக் சொல்யூஷன். the system is unique solution. therefore x உடைய வேல்யூ சிங்கிளா வரும், y z அப்படின்றது வேல்யூ வரும். ஓகேயா, இதுதான் இதோடைய கண்டிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கேக்குறாங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னாவே அதோடைய கண்டிஷன் என்னன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலா வரணும். பட் எதோட லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற வேரியபிளோட லெஸ்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்ப இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு? 3 இருக்கு. அப்ப இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரணும்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வரணும், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 வரணும். அப்ப நம்ம எந்த வேல்யூ கொடுக்கணும்? k ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். k உடைய வேல்யூ -2 1. இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும். எனக்கு ரெண்டுமே 1 வரணும், இங்க 1 கொடுக்கணும், இங்க 2வும் கொடுத்தாதான் இது ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்ப ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாலும் என்ன வரும்? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 வரும். ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாலும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 வரும். அதான் இங்க செஞ்சிருக்கேன். அப்போ வந்து இஃப் எனக்கு வரணும் அப்படின்னா இஃப் கேக்கு வந்து -2 கொடுக்கணும், அந்த கேக்கு வந்து 1 கொடுத்தாதான் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வரும், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 வரும். அப்படி இருந்தாதான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்க பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2. அது எதோட லெஸ்ஸா இருக்குன்னா வேரியபிளோட லெஸ்ஸா இருக்கு. 3 வேரியபிள் இருக்கு, இங்க 2 வந்து. இந்த கண்டிஷன் இருந்தாதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா இருந்துச்சுன்னா கேக்கு எந்த வேல்யூ கொடுக்குறோம்? -2 கொடுக்குறோம். கேக்கு -2 அண்ட் கே உடைய வேல்யூ 1 இருக்கு. அதே வந்து யூனிக் சொல்யூஷனா இருந்தா கேக்கு வந்து நாட் ஈக்குவல் டு, இதுதான் கே வேல்யூவே, கேக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 2, கேக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 1 கொடுக்கணும். அதே வந்து நோ சொல்யூஷனா இருந்தா கேக்கு இங்க பாருங்க 1 கொடுக்கணும், பட் கே உடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு -2 கொடுக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ எழுதணும், அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. எப்போ வந்து இதுக்கு நோ சொல்யூஷன்னா கே உடைய வேல்யூ 1 கொடுக்கணும் அண்ட் கே உடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு -2 கொடுத்தாதான் அதுக்கு நோ சொல்யூஷன் வரும். அதே அது போலதான் யூனிக் சொல்யூஷனா கே வந்து நாட் ஈக்குவல் டு 2, கே வந்து நாட் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்கும் போது அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வரும். அதே கே உடைய வேல்யூ ஈக்குவல் டு -2 கொடுக்கணும், கே உடைய வேல்யூ 1 கொடுக்கும் போது தான் அதுக்கு வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும் அப்படின்றத நீங்க ரைட் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த சம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஓகே.